இன்னைக்கு பங்குனி உத்திர திருநாள். முருகனின் அருள் உங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கட்டும். நான் இன்னைக்கு எங்கள் ஊரில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிருந்தேன். இப்போ நீங்கள் முதல்ல பார்த்தது முருகனுடைய உற்சவர் தான். மூலவரை ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு என்னுடைய எண்ணம். சில பேர் சொன்னதுனால நான் எடுக்கலை. எப்பவுமே ஃபோட்டோலாம் மூலவரை எடுக்க மாட்டேன், உற்சவரை எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கமாக வந்தேன். சமையல் எல்லாமே ரெடியாகி எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சிட்டாங்க. கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. எல்லாம் மத்தியானமே வந்து சாமி கும்பிட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. ஊரில் இருக்கிற அத்தனை பேருமே வந்திருந்தாங்க. நான் கொஞ்சம் லேட்டாக தான் போனேன். நம்ம காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. சாமி கும்பிட்ட உடனே நானும் லைனில் நின்றுட்டு பஃபே சிஸ்டம் மாதிரி ஒரு தட்டு வாங்கி சாப்பாடு வாங்கிக்கிட்டேன். இப்போ இவர் பின்னாடி தான் நான் நின்றுட்டுருக்கேன். அவங்க ஒரு தட்டாக கொடுக்குறாங்க. இன்றைக்கி வந்து சர்க்கரை பொங்கல், முட்டைக்கோசு பொரியல், மொச்சக்கொட்டை குழம்பு, ரசம், மோர் இத்தனையும் இன்றைக்கி கோயிலில் பரிமாறினாங்க. நாங்கள் தேவைப்பட்டால் சாப்பிட்டுட்டு இன்னும் கூட வாங்கிக்குவோம். அந்த மாதிரி வருஷமே நடக்கும். இப்போ சாதம் அவங்களே எடுத்து கொடுக்குறாங்க. குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. மொச்சக்கொட்டை குழம்பு தான் இந்த மாதிரி விசேஷ டைம்லலாம் செய்வாங்க கோயிலில். அதில் எல்லா வித காயும் போட்டு செய்வாங்க. இதில் கத்திரிக்காய் அந்த மாதிரி தான் இருந்தது. நான் வந்து முதல்ல இனிப்பு சாப்பிட்லான்னு பொங்கல் எடுத்து சாப்பிட ஆரம்பித்தேன். பசி தாங்க முடியல. காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. 2 மணி ஆயிடுச்சு. அதனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு 3 மணி ஆயிடுச்சு. நினைத்ததை கொடுப்பவன் முருகன். அதனால் உங்களுக்கும் நினைத்தது கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.